எல்லா நல்ல நோக்கங்களையும் கொச்சைப்படுத்துகிறவர்கள் உண்டு. எனவே இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. முதலமைச்சர் தன்னால் முடிந்ததை செய்கிறார். இந்த மாநிலம் தொழில்துறையில் வளர வேண்டும் என்று விரும்புகிறார். அந்நிய மூலதனமும் அந்நிய தொழில்நுட்பமும் வந்தால்தான் ஒரு மாநிலம் முன்னேற முடியும். எந்த காலத்திலும் முதலமைச்சர் மாநிலுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்ததில்லை. ஆனால் அன்புமணியை போன்றவர்கள் இதை ஆதரிக்க முடியவில்லை என்றாலும் கூட கொச்சைப்படுத்தாமல் இருக்கலாம் என்பது என்னுடைய சில சக்திகள் தமிழர்களால் தடுத்து நிறுத்தி மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருந்தாங்க. நிர்மலா சீதாராமனோ பாரதிய ஜனதா கட்சியோ தலைவர் மூப்பனாரை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லாதவர்கள். அவர்கள் இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. மூப்பனார் மீது அளவிடற்கரிய பற்று வைத்திருக்கிற நாங்களோ அல்லது காங்கிரஸ் கட்சியோ இதை பற்றி நாங்கள் எந்த விதமான கருத்தையும் சொல்லவில்லை. அது 15 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த விஷயம். பல கருத்துகள் அதில் இருக்கலாம். ஆனால் அதை சொல்வதற்கு பாரதிய ஜனதா ஏற்ற கட்சி அல்ல. நிர்மலா சீதாராமன் ஏற்ற நபர். ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டுப்பாட்டில் தான் அதிமுக இருப்பதில் என்ன தவறுன்றது மத்திய அமைச்சர் எல்முருகன் வந்து பேசியிருக்காரு. ஆர்எஸ்எஸ்ஸின் கட்டுப்பாட்டில் இல்லை. ஆர்எஸ்எஸ் கொடியவே கூட அதிமுக கொடியோடு சேர்ந்து ஏற்றிக்கலாம். யார் போய் தடுக்க முடியும்? நாளைக்கு எடப்பாடி இந்த 2 கொடியும் சேர்ந்து தான் பறக்கும்னு சொன்னால் என்ன செய்வீங்க? ஏன் ஆர்எஸ்எஸ் கூடாது என்று சொன்னால் ஒரு சிலர் கேட்கிறார்கள், ஏன் ஆர்எஸ்எஸ் கூடாது, ஏன் ஆர்எஸ்எஸ் கூடாதுங்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் ஏன் கூடாதுன்னு சொன்னால், ஆர்எஸ்எஸ் மக்களை ஜாதி ரீதியாக பிரிக்கிறது, மத ரீதியாக பிரிக்கிறது. இந்த நாடு சுதந்திரம் அடைந்த பொழுது அந்த போராட்டத்தில் ஆர்எஸ்எஸ் பங்கு கொள்ளாத ஒரு அரசியல் இயக்கம். அன்னைக்கு எல்லாரும் பங்கெடுத்துக்கிட்டாங்க. பொது உடைமை கட்சிகள் பங்கெடுத்து கொண்டார்கள். திராவிட இயக்கம் பங்கெடுத்து கொண்டது. சோஷலிஸ்டுகள் பங்கெடுத்து கொண்டார்கள். காங்கிரஸ் தலைமை ஏற்று நடத்தியது. ஆனால் ஆர்எஸ்எஸ் மட்டுமே, ஆர்எஸ்எஸ்ஸினுடைய தலைவர்களோ, ஏன் வாஜ்பாய் கூட அரை மணி நேரம் கூட சிறையில் இருந்தவர் கிடையாது. சுதந்திர போராட்டத்தில் அத்வானி சிறையில் இருந்தவர் கிடையாது. மோடி இருந்தவர் கிடையாது. அமித்ஷா இருந்தவர் கிடையாது. எனவே தான் நாங்கள் சொல்லுகிறோம், இந்த தேசத்தினுடைய சுதந்திர போராட்டத்தில் கூட பங்கெடுத்து கொள்ளாத ஒரு எதிர் சக்திகள் அவர்கள். எனவே ஆர்எஸ்எஸ்ஸை மக்கள் வெறுக்கிறார்கள், மக்கள் ஒதுக்கி வைக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.